குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகுமே கூட பழகிட்டு இருந்தார். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்கள். பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து நான் செல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்குது. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த். அவரோட ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா அந்த மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மீதையும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் இந்த மேலேயும் கோபப்படுவார். ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன்னு சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சுயநலம் இருக்கார், ஒரு அன்பு இருக்கும். அவர் ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு எல்லாருக்கும் அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ நினைவுகள் இருக்கும். எனக்கு எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாரோ தெரியாது, எல்லாரையும் அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் என் ரூம் பக்கத்துலேயே இந்த ரூம் போடுங்க, யார் வராங்கிற பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது குடும்பத்தால் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே உதவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பஸ்ஸில் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார். அந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் அடித்து விரட்டி அப்படியே பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொந்தமாக இருக்கீங்களே, ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கேப்டன் அவருக்கு பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான எங்களை குவித்து மக்களை மகிழ் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டாங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்க விஜயகாந்த். நாம் ரொம்ப சத்தமா பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமா பேசிதான் ஆகணும். இது ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம்.
சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமால நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோகிணி ஆட்சியில் இருக்கும்போது அவர் நிறைய செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்ததில்லை. நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தேன். ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்துல ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்துல இருக்க மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னாரு, ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதே விஜயகாந்த் சார சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அதை கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெஃபினட்டா அவங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு, இது வந்து அட்வைஸ் கிடையாது, இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயா இருந்து பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா வந்து சேர்ந்திருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன். நன்றி. கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் இந்த திரைக்கலைஞனுக்கு ஏழை எளிய மக்களின் உள்ளம் கவர்ந்த ஒரு மாபெரும் மனிதநேய மாந்தநேய பற்றாளர் அவர்களுக்கு உலக தமிழர்கள் ஒன்று கூடி தங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்த தருணத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலராக இருந்து அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கேப்டன் அவரோடு நான் தேர்தல் களங்களில் மேடைகளிலே முரண்பட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சட்டப்பேரவைக்கு வந்தபோது நான் அரசியல் ரீதியாக வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் புறந்தள்ளி நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கும் அருகில் வந்து அமர்ந்து சட்டப்பேரவையுடைய நடவடிக்கைகளையும் குறிப்புகளையும் என்னிடத்திலே ஆவலோடு கேட்டு என்னோடு அளவாளிய அந்த தருணங்கள் உண்மையிலேயே என் கண்களில் நீர் சொரிகின்றது. வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களையும் தன் தொண்டர்களையும் தன் அன்பால் தன் பாசத்தால் தன்னுடைய நடிப்பு திறமையினால் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மகத்தான கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 மகன்களுக்கும் அருமை நண்பர் சுதீஷ் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் அவரை புரிந்து இன்றைக்கு கண்ணீர் கடலிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்து அவருக்கான இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கிற லட்சோப லட்ச தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். விஜயகாந்த் என்கிற புரட்சி நடிகன், புரட்சி கலைஞன், அரசியல் களத்திலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்த அந்த மாமனிதருக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உழைப்பால் உயர்ந்த அந்த தலைவனுக்கு எங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம். நன்றி.
விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.